நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Close-Up 7th Annual Vijay Awards. Powered by Malli's Constructions. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். விஜய் அவார்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கான மாபெரும் கௌரவத்தின் ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சி இது. இதயமே இல்லை என்றால் என்ன நடக்கும்? கண்ணீர் என்ற வார்த்தையை மொழி இழக்கும். பூமி என்ன சுத்துதே, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன். I love you. அண்ணா வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் தோக்கரு. டல் திவ்யா தூள் திவ்யாவா எப்படி மாறினாங்க? அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை, ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிரே. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை. சும்மா விளையாட்டு, இது கூட விளையாடலன்னா எப்படி? நீங்க கமல் மாதிரியா ரஜினி மாதிரியா? என்ன மாதிரி நான் சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக சென்னை சம்பந்தமான படம் இங்கே தொடர்ந்து எடுக்கிறதே இல்லை. அப்படி எடுத்தாலும் எங்களெல்லாம் ரவுடிங்கில் தான் காட்டுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, செம ஹீரோஸ் நாங்கள்லாம். செம கெத்தாக தான் இருப்போம் எப்போவுமே. காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுது, ஏதோ ஒரு ஆசை, வா வா கதை பேச, ஐயையோ. விஜய் அவார்ட்ஸுக்கு இது 7வது ஆண்டு. நடுவுநிலை தவறாமல் இன்றைக்கு அனைவரும் ஆசைப்படும் மிக முக்கியமான ஒரு விருதாக இது மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் ரசிகர்களாகிய நீங்கள்தான். ஒரு பக்கம் ரசிகர்களுடைய நேரடி வாக்கெடுப்பின் நடப்பிலும், இன்னொரு பக்கம் ஜூரிக்களின் நடுவர்களுடைய தொழில்நுட்ப ஆய்வுகளின் அடிப்படையிலும் பல்வேறு கேட்டகரிஸில் ஒவ்வொரு வருடமும் விருதுகள் வந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களின் இதயங்களில் விஜய் அவார்ட்ஸ் நீங்காத இடம் பெற்றதற்கான காரணம் அதனுடைய நடுநிலைமையும் ரசிகர்களுடைய பேராதரவும். கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் சொன்னது போல, தேசிய விருது என்பது ஜனாதிபதி விருது, விஜய் விருது என்பது ஜனங்களின் விருது. இது மக்களால் கொடுக்கப்படும் மிக முக்கியமான விருது. கடந்த 6 ஆண்டுகளில் படிப்படியாக முன்னேறி வந்திருக்கும் இந்த விஜய் அவார்ட்ஸினுடைய பயணம் உங்கள் பார்வைக்கு. பெருமை, புகழ், பிரம்மாண்டம், நேர்மை, அங்கீகாரம், கர்வம், கரகோஷம், கொண்டாட்டம். திறமையாளனை கலைஞனாய் அங்கீகரிப்பது விருது. நேர்மை விருதினை அங்கீகரிக்கிறது. அவ்வாறு தமிழ் திரையுலகின் உயரிய ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரு விருது, விஜய் அவார்ட். எல்லா புகழும் இறைவனுக்கே. விஜய் அவார்ட்ஸ் கொடுக்கப்படுவதில்லை, இது விதைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான மெடலை நான் நிற்கிறேன். ராஜா சாஹிப் பால்கே விருதினை இன்னும் நான் பெறவில்லை, இன்று நான் பெற்றுவிட்டதாக நினைக்கிறேன். ஒவ்வொரு நடிகனுக்கும் சொத்து நீங்க தர பாராட்டுகள் மட்டுமே. இது ரொம்ப முக்கியமான அவார்டு எனக்கு. It's really special. விஜய் டிவி கிட்ட நான் வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்டு இது. ஊர்வலத்தில் 4-5 அவார்டு வாங்குறவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு விஜய் டிவி அவார்டு வாங்க நாங்க படுற எங்க டீமுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் விஜய் அவார்ட்ஸ் தான். தேசிய விருது என்பது ஜனாதிபதி விருது, விஜய் டிவி விருது என்பது ஜனங்களின் விருது. இது கைகளில் சேர காத்திருப்போர் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு பெருமிதம், ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. இது ரசிகனுக்கும் நடிகனுக்குமான இடைவெளியை குறைத்து கொண்டாடப்படும் திருவிழா. இந்த அவார்டை எனக்கு கொடுத்தவர்களுக்கும் நன்றி. இது இன்னும் ஒரு தீபாவளி. வெயிட்டான ரியல் வெயிட். இந்த மேடையை
மறக்க முடியாது, ரொம்ப ஸ்பெஷலான மேடை இது. திரைமறைவில் சேவையாற்றும் கலைஞர்களையும் திரையே வாழ்வாய் வாழும் கலைஞர்களையும் கௌரவிக்க மறப்பது. இங்க இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இன் டியூ ரெஸ்பெக்ட் டு தி சூப்பர் ஸ்டார். உச்சத்தில் இருக்கும் கலைஞர்களை மட்டுமல்லாமல் உண்மையான கலைஞர்களையும் கௌரவப்படுத்தி உன்னத விருது. சிவாஜி சார் கூட வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, ஆனால் அவர் பேரில் இந்த விருது பெறுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். கம்பீரமாக விருது கன்னியை கையில் ஏந்தி ஒவ்வொரு கலைஞனின் பெருமிதமும் பெருமூச்சுமே விழாவின் வெற்றி. இங்கு கால் பதித்த கலைஞர்களின் தடங்கள் எல்லாமே என்றும் அழியா தமிழ் திரையுலகின் வரலாற்று சுவடுகளை. இரண்டாயிரத்தி 12ஆம் ஆண்டை பொறுத்தவரை அது ஒரு நம்பிக்கை ஆண்டு என்று சொல்லலாம். பல இளம் தலைமுறை இயக்குநர்கள் தங்களுடைய புதிய சிந்தனைகளை முன்வைத்து மக்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு தந்த படைப்புகள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. இந்த 2012ஆம் வருஷம் சில சர்ப்ரைஸுகளை கொடுத்துருக்கு, சில ஷாக்ஸை கொடுத்துருக்கு, சில அடேயப்பாக்களை கொடுத்துருக்கிறது, சில நேரங்களில் அட போங்கப்பா என்கிற மாதிரியான படைப்புகளும் கூட வந்திருக்கிறது. மக்களுடைய ரசனை எப்படி மாறி இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை விரும்புகிறார்கள், அவர்களுடைய தேர்வுகள் என்ன, அவர்களுடைய விருப்புகள் என்ன, ஒரு செல்லுலாய்டின் வழியாக சொல்லப்படும் விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது குறித்த அவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்ற பல்வேறு உணர்வுகளையும் 2012 வலுவாக சொல்லியிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு தமிழ் சினிமா கடந்து வந்த பாதை இப்பொழுது நம் பார்வைக்கு. ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடும் நம் இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவிற்கு இது பிரமிப்பூட்டும் 81வது காலகட்டத்திற்கேற்ப மாறிவிடும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் எதிர்கால சினிமாவை கையில் ஏந்த துடிக்கும் இயக்குநர்களின் பல்வேறுபட்ட தேடல்கள் என்று சினிமாவை பல்வேறு கோணங்களில் கவனிக்க துவங்கிவிட்ட நம் கண்களுக்கு 2012ஆம் ஆண்டு மட்டும் 162 திரைப்படங்கள் தமிழில் வெளிவந்தன. அதில் புதிய இயக்குநர்கள், கதாநாயகர்கள், கதாநாயகிகள், இசையமைப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று எதிர்காலத்தை நோக்கிய சினிமாவின் நம்பிக்கைக்கு மேலும் வலுவூட்டியது. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. குறிப்பாக இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ், பாலாஜி தரணிதரன், ரஞ்சித் போன்ற புதுமுக படைப்பாளிகளின் அறிமுகம் தமிழ் சினிமாவிற்கு இன்னுமோ அடையாளம். விடுமச்சு, மார்ச் போனா போச்சு, ஆண்டவன் கொடுத்த அக்டோபர் இருக்குடா, அதில் பார்த்துக்கலாம். இந்த ஆண்டில் வெளிவந்த வழக்கு எண், பீட்சா, மதுபானக்கடை, அட்டக்கத்தி, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் போன்ற படங்கள் புதிய களம், பழகியிராத முகங்கள், பார்த்திராத சினிமா என்று அயல் நாட்டு சினிமாக்களை அண்ணார்ந்து பார்க்க தமிழ் சினிமா கம்பீரமாக காலர் தூக்கி விட்டு கொண்டது. மேலும் இந்த படங்கள் நண்பன், துப்பாக்கி, சுந்தர பாண்டியன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, கலகலப்பு, கும்கி போன்ற படங்கள் இந்த ஆண்டில் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வியாபார ரீதியாக வசூல் சாதனை படைத்து தயாரிப்பாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தது. இதில் இயக்குனர் ராஜமௌலியின் இயக்கத்தில் வெளிவந்த நான்கி அபூர்வமான முயற்சி என்று சொல்லலாம். தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் மிகப்பெரிய விலங்குகளை வைத்து தங்களது சினிமாவில் வித்தை செய்யும் உலக சினிமாக்கள் அசந்து போகும் வகையில் சிறு ஈயை வைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததோடு மட்டுமல்லாமல் சென்ற ஆண்டில் மாபெரும் வெற்றி பெற்று தனது வெற்றியை உலகிற்கு உறக்கச் சொன்ன படங்களில் இது முதன்மையானது என்று சொல்லலாம். அழுத்தமான திரைக்கதை, பார்த்திராத திரைக்களம், நேர்த்தியான படப்பிடிப்பு, அதை சரியான முறையில் விநியோகம் என்று 2012ஆம் ஆண்டில் தமிழ் சினிமா இன்னொரு களத்தை எட்டியது என்றே சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவோ திரைப்படங்கள் வெளிவந்து தமிழ் சினிமாவை இன்னொரு உயரத்திற்கு எடுத்து சென்றிருந்தாலும் சிறந்த படைப்பினை உருவாக்கிய ஒவ்வொரு கலைஞனையும் பாராட்டி கௌரவிப்பது சக ரசிகனாய் நமது ஒவ்வொருவரின் கடமை. ஒரு பக்கம் மக்கள் தேர்வு செய்யக்கூடிய அடிப்படையில் ஃபேவரட் கேட்டகரியில் விருதுகள் கொடுக்கப்படுவது போல, இன்னொரு பக்கம் ஒரு படத்துடைய தொழில்நுட்பம், கதை சொல்லியிருக்கும் விதம், அதை திரைக்கதையை கையாண்டிருக்கக்கூடிய விதம், இப்படியான எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து நம்முடைய ஜூரிகள் குழு
சில முடிவுகளை எடுக்கிறது. அந்த ஜூரிக்கள் குழுவிலிருந்து திரு யூகி சேது அவர்கள். விஜய் அவார்ட்ஸ் துவங்கிய முதல் ஆண்டிலிருந்து இன்று வரை ஜூரியாக பயணிக்கும் ஒருவர். இவர் ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் நடிகராகவும் எழுத்தாளராகவும் சிறந்த விமர்சகராகவும் இன்று வரை தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர். முதல் ஆண்டு தொட்டு நான் இந்த விஜய் அவார்ட்ஸில் வந்து நடுவராக, ஜட்ஜாக, ஜூரியாக பங்கேற்றதுனால் இந்த 7 ஆண்டு காலம் எப்படி போச்சுன்னு தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. ஏன்னா முதல்ல விஜய் டிவி தான் இதை கொண்டு வருகிறது. ஸோ ஆரம்பிக்கும் பொழுது வைத்த விதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் வீரியம் குறையாமல் 7 ஆண்டுகள் வந்திருக்கிறது. நாளுக்கு நாள் மாறி வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு இன்றைய நாளில் தனக்கென தனிபெரும் இடத்தை பிடித்திருக்கும் ஒருவர் தான் ஒளிப்பதிவாளர் ரத்னவேல். இது எனக்கு செகண்ட் இயர் ஆஸ் அ ஜூரி. பிகினிங்லேயே சொன்னாங்க விஜய் டிவிலேருந்து, எனக்கு வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கொடுக்கலான்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஜென்யூன் அவார்ட், ரொம்ப நேர்மையான அவார்டுன்னு சொல்லுவேன். சேரன் இவர் இயக்கிய சினிமாக்கள் அனைத்தும் கடைக்கூடி ரசிகனையும் உணர்வுகளால் நனைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் பல வருட திரை அனுபவம், 4 தேசிய விருதுகள் என்று ஒரு நடிகராகவும் சிறந்த இயக்குனராகவும் தன்னை நிரூபித்திருக்கிறார். சரியான கலைஞர்களுக்கு, சரியான உழைப்பாளிகளுக்கு, சரியான படத்திற்கு கண்டிப்பாக விருது கிடைக்கும். எந்த காரணம் கொண்டும் ஏனோ தானோ என்ற முகப்புகழ்ச்சிக்காக, இல்லை முக தோற்றத்தை பயன்படுத்தி, இல்லை கமர்ஷியல் அடையாளங்களுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கிறேன். இன்றைய இளைஞர்களின் ரசனையை கொள்ளை கொண்ட இயக்குனர் என்றால் அது வெங்கட் பிரபுவாகத்தான் இருக்க முடியும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க. ஏன் விஜய் அவார்ட்ஸ் பற்றி அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த வருஷம் ஜூரியில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ வந்து ரொம்ப த்ரில்லாக இருக்குது. ரொம்ப பிகாஸ் ஐ கேன் நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் behind the scenes of Vijay Awards. வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்ட இளம் இயக்குனர்களில் மிகவும் முக்கியமானவர். இவர் ஒரு இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் 2 தேசிய விருதுகளை பெற்று தேசிய அளவில் தன்னை நிரூபித்து காட்டியவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதயமே இல்லை என்றால் என்ன நடக்கும்? கண்ணீர் என்ற வார்த்தையை மொழி இழக்கும். பூமி என்ன சுத்துதே, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன். ஐ லவ் யூ அண்ணா. வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் தோக்கரு. டல் திவ்யா தூள் திவ்யாவா எப்படி மாறினாங்க? அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை, ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிரே. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை. சும்மா விளையாட்டு, இது கூட விளையாடலன்னா எப்படி? நீங்கள் கமல் மாதிரியா ரஜினி மாதிரியா? என்ன மாதிரி நான். சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, சென்னை சம்பந்தமான படம் வந்து இங்கே தொடர்ந்து எடுக்கிறதே இல்லை. அப்படி எடுத்தாலும் வந்து எங்களெல்லாம் ரவுடிங்கில் தான் காட்டுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, செம ஹீரோஸ் நாங்கள்லாம். செம தான் இருப்போம் எப்போவுமே. காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுது, ஏதோ ஒரு ஆசை, வா வா கதை பேச, ஐயையோ. க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் 7வது ஆண்டு இன்று. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க. 2012 நியூ ஏஜ் ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், டிரெக்டர்ஸ், சிங்கர்ஸ் அப்படின்னு. யார் ஃபஸ்ட்டு கூப்பிட்றதுன்னு தெரியல. யாரை கூப்பிட்டோம்?
நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறீங்க, இருந்தாலும் என் கண்ணில் நடுவில் உட்காந்துருக்கிறது லக்ஷ்மி மேனன் தான். ஸோ லக்ஷ்மி மேனன் அவர்களை மேடைக்கு அழைக்க. பத்தாம் கிளாஸ் பரீட்சை எழுதிட்டீங்களா? ஆ, ஆக்சுவலாக உண்மையாகவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் தான் பரீட்சை எழுதிருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா? சத்தியமா. சத்தியமாவா? ஓகே. ஆக்சுவலாக முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வர்றதுக்கான ஏஜ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கடையில் அவங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி டியூன் ஆகி வருவாங்க. பட் சின்ன வயசுலேயே சினிமாவுக்கு வந்துடுறப்ப எப்படி கோப்பப் பண்ண முடியுது உங்களால்? அந்த ஆக்டிங், காஸ்டியூம், ஸோ எப்படி கோப்பப் பண்ணுறீங்க? யங் ஏஜில் ஒரு டைரக்டர் சொல்கிறத கன்சீவ் பண்ணி, எஸ்பெஷலி ஃபிலிம்ஸ் லைக் கும்கி ஆர் சுந்தரபாண்டியன். அது வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒன்றும் தெரியாது, அதனால ஈஸியாக இருந்தது. ஓ, இது ஒரு நல்ல விஷயம் இல்லை, தெரியாது, அதனால் சொல்கிறது அப்படியே கேடுங்க. ஓகே. இப்போது தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க என்னென்னா, ஹீரோயின்களுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது இவ்வளோதான். பட் நீங்கள் கேரி பண்ண 2 ரோலுமே கொஞ்சம் பவர்ஃபுல் ரோல் தான், வெதர் இட் இஸ் சுந்தரபாண்டியன் ஆர் கும்கி. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க? ஏய் இல்லைப்பா, வந்துட்டோம்ப்பா, அப்பா கிட்ட நெருங்க வர்றாங்க இல்லையே. நீங்கள் கவலையப்படாதீங்க, தமிழ் ரசிகர்கள் உங்களை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவாங்கிறதுக்கு இதான் ப்ரூஃப். அவ்வளோ பாசக்காரன் எங்க ஆளுங்க. படத்தில் ஹீரோ உங்களை கையை பிடிச்சி பாட்டு பண்ணாலே கோவம் வந்துடும் எங்கள் ஆளுங்களுக்கு, அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவாங்க. சொல்லுங்கள், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஹீரோயினா வரணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு வந்து ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மை ரோல்ஸ், அவ்வளோதான். அண்ட் நான் இங்கே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஆக்சுவலாக வரணுன்றதுக்காக வரல, ஜஸ்ட் ஹேப்பன்ட். ஸோ அதனால் அந்த ட்ரீம் ரோல் அந்த மாதிரி இல்லை. கோட்ஸ் கிரேஸ் எனக்கு நல்ல மூவிஸ் கிடைச்சிது, ஸோ ஐ டிட் இட். தட்ஸ். உங்களுக்கு சுந்தரபாண்டியன் ரொம்ப பிடிச்ச படமா, கும்கி ரொம்ப பிடிச்ச படமா? இந்த கும்கி தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். யா. ஓகே. ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, உலக தொலைக்காட்சிகளில் இது அவசியமான கேள்வியும் கூட. சசிகுமார், விக்ரம் பிரபு, இவங்க 2 பேரில் யார் அழகான ஹீரோ? क्वेश्चन பாஸ். இதனை பரிச்சை, அது பாஸ். ஒரு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு யார் ரொம்ப அழகா போறாங்க? 2 பேருமே அழகு தான். சசிகுமார் ஒரு மாதிரி அழகுனா, விக்ரம் பிரபு இன்னொரு மாதிரி அழகு. 2 பேருமே டிஃப்ரெண்ட் வேஸ்ல அழகா தான் இருக்காரு. 2 பேருமே அழகுதான். சரி, ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு நிலைமை அப்படின்னா, சசி சார் வந்து தாடி வச்சு ரொம்ப அழகா இருக்காங்க. ஓகே. விக்ரம் பிரபு தாடி இல்லாம சூப்பரா இருக்காங்க. ஓ, சோ 2 பேரும் நல்லா இருக்காங்க. நீங்க ஹீரோயின் தான், எவ்வளவு அழகா தெளிவா திருத்தமா பதில் சொல்லிடுறீங்க. நீங்க நல்லா பாடுவீங்களாமே? அப்படியே நல்லா எல்லாம் பாட மாட்டேன், சுமாராவது பாடுவீங்கல்ல. நீங்க சுமாரா பண்ணாலே எங்களுக்கு சூப்பரா தான் இருக்கும் இல்ல? பாட்டு பாடணுமா? கட்டாயமா. பாட்டு பாடணுமான்னு கேக்குறாங்க. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுது, ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச, ஐயையோ. வெரி நைஸ்ங்க, ரொம்ப நல்லா பாடுங்க. ஹானஸ்ட்லி தேங்க்யூ. தமிழ் சினிமாவுக்கு புதுவரவு, ரசிகர்களுடைய பலத்த வாழ்த்துக்களோடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ஸோ பியூட்டிஃபுல்லான சாங் உங்களுக்காக.
மாற்றுமா சோர்ந்து போன என் கண்களின் சோகம் மாறுமா ஓய்ந்து போன நம் வார்த்தைகள் மேலும் தொடருமா காய்ந்து போன என் கண்ணத்தில் வண்ணம் மலருமா தேய்ந்த வெண்ணிலா திரும்ப வளருமா தொட்டு தொட்டு பேசும் உன் தன் கைகள் இங்கே சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக நெஞ்சம் துடிப்பதும் மின்னல் அடிப்பதேன் சொல் ஓ உன்னை பிரித்திட என்னை இணைத்து நீ செல் எல்லாமே பொய் என்று சொல்வாயா ஓ சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிடணும்னு பிரியப்படுறேன். அட்டகத்தி படத்தினுடைய கதாநாயகி நந்திதா. கழுகு ஹீரோ கிருஷ்ணா அவர்கள். டைரக்டா நேராக கேட்டுருவோம். கிருஷ்ணா 2012 நடித்த நிறைய படங்களில் நிறைய ஹீரோயின்கள் நடிச்சிருக்காங்க. யார் ரொம்ப அழகு கிருஷ்ணா? எனக்கு என் கூட நடிச்ச பிந்து மாதவி தான் சார் அழகு. பிந்து மாதவி தான். அப்போ நந்தி தான் ரொம்ப அழகு சார். அப்போ அவங்க பாஸ்ட் இவங்க அப்போ ஃபியூச்சர். லட்சுமி மேனன் ரொம்ப ரொம்ப அழகு சார். ரொம்ப ரொம்ப அழகு. அப்போ காயத்ரி சார் ஹீரோயினில் பாரபட்சமே வரக்கூடாது, எல்லாருமே அழகு. அவங்க எல்லாரும் பாருங்களேன் பாருங்க எல்லாருமே அழகு. ஓகே, இப்போ நான் எப்படி சொல்ல, இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குது, 2 ஹீரோயின் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போ சமீபத்திய ட்ரெண்டாக இருக்குது. அப்படி ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்தா உங்கள் கூட எந்த 2 ஹீரோயின் நடிக்கணும்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க கிருஷ்ணா? இங்கே இருக்கவங்க தான் சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு பிரச்சனையே இல்லாமல் ஸ்ரீதேவி ஹேமமாலினிலாம் சொல்லக்கூடாது. இங்கே இருக்கவங்கள 2 பேரை நீங்கள் உங்களுடைய ஹீரோயின் யார் அதுன்னு நீங்கள் லெஃப்ட்டுக்கு 2 பேர், ரைட்டுக்கு 2 பேர், 4 இல்லை மொத்தம் 2 தான் ஆக முடியும். நீங்கள் என்ன அதுக்காக மொத்தமாக தெலுங்கு படமே எடுக்கணும்னா எப்படி? எனக்கு 4 பேருமே வேணும் சார். உங்க ஆசையை பத்தி நாம கேட்கல சார். 2 ஹீரோயின் யார் 2 பேரை சூஸ் பண்ணுவீங்க? இவங்க கன்ஃபார்ம். இவங்க 3-4 கதாநாயகி. இவங்களை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். ஒரு கதாநாயகி வந்துட்டாங்க மேலே. ஓகே, அப்போ இன்னொரு கதாநாயகி ஏன் நாளைக்கு பேசிக்கலாம் இதை பற்றி. ரொம்ப கஷ்டமான கேள்வி கூட கிடையாது கிருஷ்ணா. ரொம்ப கஷ்டமான கேள்வி, உங்களுக்கு தெரியல இதை பற்றி. ரொம்ப சாதாரண. இப்போ நான் 2 பேரும் சொல்லிட்டு போயிடுவேன். நாளைக்கு வந்து சப்போஸ் அவங்ககிட்ட போய் ஹீரோ கிருஷ்ணா அவ என் பேர் சொல்லலைல்ல இன்னைக்கு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். நான் அது வரல. அவர் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாப்புல. என்ன தெளிவு. சரி, பஸ்ஸில் வச்சு யாராவது உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்காங்களா? படத்தில் அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. பஸ்ஸில் போகும்போது ஸ்கூலில் இருந்தேன் நான். ஸோ காலேஜில் பஸ்லலாம் போகல. ஸோ அப்போ எல்லாம் யாருமே ப்ரப்போஸ் பண்ணலை. என்ன இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? அதை கொஞ்சம் சோகம்தான். அப்புறம் அட்டகத்தி பண்ணுறதுக்கப்புறம் ஹாப்பி. அட்டகத்தி பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அதில் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்களே. ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனால் படத்தில் பார்க்குற லவ் பண்ணுற எல்லாருமே அண்ணே அண்ணனே சொல்லி தெரிஞ்சுங்களேன். நார்மலாக எப்படி? இல்லை, டைரக்டர் சார் சொல்லி கொடுத்தாங்க அண்ணா சொல்கிறதுக்கு. இப்போது யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் அண்ணான்னு சொல்லிடுவேன் நான். அப்படியா?
ஓகே, அண்ணா சொல்லிட்டேன். சிம்பிள் அஸ் தட். இப்போ வந்து பக்கத்தில் இருக்க கிருஷ்ணாவை அண்ணா அப்படின்னு நீங்கள் கூப்பிடணும். இது ஏங்க இப்படி? ஏங்க ஒருத்தர் அண்ணன் கூப்பிடுறது அப்புறம் நான் மூவி பண்ணும்போது அவங்க கூட ஆக்ட் எப்படி பண்றது? அதை பற்றி என்ன இருக்குது? மூவி இப்போ ஒரு படத்தில் அண்ணனா நடிப்போம், அடுத்த படத்துல காதலியே நடிக்கலாம். அது கேரக்டர் தானே, இதில் என்ன இருக்குது? நீங்கள் அழக்கூடாது கிருஷ்ணா சொன்னா கேட்கணும். நோ, ட்ரை பண்ணுறேன் சார். ஓகே. இல்ல அப்படி கிடையாது. சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. ஓ, அப்போ ப்ரப்போஸ் பண்ணா தான் அண்ணன்னு சொல்லுவீங்க. ஓகே கிருஷ்ணா, நீங்க ப்ரப்போஸ் பண்ணிருங்க. அது ரொம்ப ஈஸி சார். அது ரொம்ப ஈஸி. எஸ், ஐ லவ் யூ. இதுல என்ன இருக்கு? இல்ல கேக்கல எனக்கு. கேக்கல. ஏங்க அங்கேயே கேட்டுடுச்சு. இது போட்டு வாங்குற மாதிரி இருக்குங்க. சொல்லுங்க. ஏதோ நடக்குது போ. ஐ லவ் யூ. கை கூட காமிச்சு இப்போ அண்ணா. ஓகே, ஒரு தமிழ் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்தவுடனே எல்லாருமே அந்த மாதிரி தான் ஒரு கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் சினிமாவுக்கு வந்தவுடன் உங்களுக்கு எப்படி சினிமாவில் ஒரு ஹீரோயினாக வந்துடணும் அப்படிங்கிறதான் பிரியமா, இல்லை ஆக்சிடென்டலாக இதுக்குள்ளே வந்தீங்களா? இல்லை ஆக்சிடென்டெல்லாம் வரல. அட்டக்கத்துக்கு முன்னாடி கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான், நந்தா நந்திதான் ஒரு மூவி. அந்த படத்துலேருந்து எனக்கு நந்திதா பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அட்டக்கத்தி தான். ஸோ நான் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸும் ஹோம்லி ரோல்ஸ். அண்ட் என்னோட முகம் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ். நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு குடும்ப பாங்கான அந்த மாதிரி பாவாடை தாவணி கட்டுற ரோல் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்களா, இல்லை வாண்ட் டு பி லைக் ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணணும், ரொமான்டிக் ஹீரோயின் அந்த மாதிரி பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்? ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணுன்றது ஆசை. ஆனால் எல்லாருக்கும் நான் பாவாடை தானி போட்டாலே பிடிக்கும். ஸோ எப்போவுமே நான் பாவாடை தானி இந்த மாதிரி சல்வாஸில் தான் வரதுக்கு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹீரோயின் பிடிக்கும் ஜென்ரலாக? எந்த ஹீரோயின் தான் நீங்கள் சொல்லலை? அண்ணா சொல்லணும். என்ன ஹீரோயின் எந்த பொண்ணாக இருந்தாலும் சேலை கட்டின பொண்ணும் தாவணி கட்டின பொண்ணும் ரொம்ப அழகு சார், அழகாக இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, என்ன மாயம் தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது சார். ஒட்டுமொத்த சினிமாவில் எந்த ஹீரோயினை பார்த்து பா அப்படின்னு சொல்ல தோணுது? அப்படின்னு அனுஷ்கா சார். பா. இது எந்தப்பா? ஓ, எக்ஸைட் ஆகி. இது எக்ஸைட்மெண்ட்ல வரப்பா. ஓகே, உங்களுக்கு ஒரே கேள்வி. 2012 ஒரு ஓட்டு, ஒரு ஃபேவரட் ஹீரோயினுக்கான ஓட்டு போடணும் அப்படின்னா யாருக்கு போடுவீங்க? பிந்து மாதவி தான் சார், என் கூட நடிச்சவங்க தான். பிந்து மாதவி தான். ஓகே, ஹீரோல ஹீரோ 2012 did a very good job. விஜய் சேதுபதி தான் சார். விஜய் சேதுபதி. ஓகே, 2012 கவனிக்க வைத்த ஹீரோ. 2012 சூப்பர்பா பண்ணியிருக்காரு. இவருக்கு தான் என் ஓட்டு. ஃபேவரட் கேட்டகரியில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அப்படி பார்த்தா எனக்கு அட்டக்கத்தி ஹீரோ தான் ரொம்ப. தினேஷ். யா, ரொம்ப நேச்சரான ஒரு ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பு, ரொம்ப நேச்சுரலாக. அண்ட் அந்த கேரக்டர் அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியே இருக்கு. ஸோ ஓகே, அண்ட் ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன் டு கிருஷ்ணா பிகாஸ் ஈவன் தோ அவருக்கு ஒரு பெரிய ஃபிலிம் பேக்ரவுண்ட்லாம் இருந்தாலும் கூட இட் டுக் இஸ் ஓன் எஃபர்ட்ஸ். மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஒருத்தட்ட பணம் இருக்கலாம், பெயர் இருக்கலாம், ஒரு பெரிய தொழில் தொடங்கி வெற்றி அடைய முடியும். ஆனால் மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் பெரிய அளவுக்கு போராடணும். அந்த போராடினா தான் அந்த இடத்த பெற முடியும். கடைசியாக கழுகு மூலமாக ஒரு நல்ல இடத்தையே மக்கள் இடத்துல பிடிச்சிருக்காரு கிருஷ்ணா. ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணா, பெஸ்ட் விஷஸ். வேணாம் மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் தோக்கரு. டல் திவ்யா தூள் திவ்யாவா எப்படி மாறினாங்க? அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை, ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிரே. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை. சும்மா விளையாட்டு, இது கூட விளையாடலாம் எப்படி? இதயமே இல்லை என்றால் என்ன நடக்கும்? கண்ணீர் என்ற வார்த்தையை மொழி இழக்கும். பூமி என்ன சுத்துதே, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன். பியூட்டிஃபுல்லான சாங் உங்களுக்காக. பிரியா இமேஷ் ஆன் ஸ்டேஜ் உங்களுக்காக என்ன பாட்டு பாட போறீங்க? அந்த மூவி ஹீரோ இப்போதான் வந்து பேசினாங்க. அந்த மூவிலேருந்து என்னோட சாங் பாட போகிறேன். கழுகுலேருந்து. ஆமாம். ஓகே. ஆத்தாடி மனசுதான் அரைக்க கட்டி பறக்குதே, ஆனாலும் வயசுதான் கிட்ட வர தயங்குதே. அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து ஆசையாக வீசும் காத்து,
அடுத்ததா ஒரு 2 ஹீரோயினோட பேசலாம் அப்படின்னு. ஒருத்தங்க கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்துடைய நாயகி விஷாகா, இன்னொருத்தங்க நான் படத்தினுடைய நாயகி கதாநாயகி ரூபா மஞ்சரி. ரூபா மஞ்சரிட்டு தான் முதல்ல கேட்கணும். அது என்ன மாக்காயலா அப்படின்னா என்ன? வாட் இஸ் தட்? மாக்காயலானா ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் விஜயானி சார் தான் சொல்லணும். பட் அவருக்கே இது தெரியாதுன்னு தான் சொன்னார். ஏதோ அவருக்கு தோணின வேர்டு வச்சுருந்தாருன்னு சொன்னார். பட் இப்போ ரீசெண்டாக when I went for ஷூட்டிங் திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் அவங்க சொன்னாங்க மக்கா மீன்ஸ் ஐ திங்க் ஃப்ரெண்ட். மக்கா அந்த மக்கா பாது. ஓகே. ஸோ மக்கா அந்த மாதிரி ஏதோ கூப்பிடுற மாதிரி சொன்னாங்க. ஸோ மேபி அப்படி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு கண்ணா லட்டு திங்க ஆசையால 3 ஹீரோஸ், அதில் ரொம்ப பிடிச்சது யாரு? ஆப்ஷன் ஏ பவர் ஸ்டார், ஆப்ஷன் பி சந்தானம், ஆப்ஷன் சி சேது. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தமிழ் தெரிஞ்சாலுமே அப்படித்தானே? My favorite hero is Rajinikanth sir. Simple. That's everybody's favorite. That's everybody's favorite. My question is, who is your favorite hero in Laddu Dinna Asaya? Okay, the answer is very simple. Simply because I love his acting. Santanam. Santanam. Okay. நீங்க அடுத்த படத்துல யாரோட ஹீரோயினா நடிக்க ஆசைப்படுறீங்க? I don't want to think about pairs. I want to think of good directors. Oh, you want to think about directors. நீங்க என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ண ஆசைப்படுறீங்க மஞ்சரி, ரூபா மஞ்சரி? இது ஒரு கிளிஷே ஆன்சராக இருக்கும். பிகாஸ் ஐ திங்க் கொஸ்டினே கிளிஷே கொஸ்டின் தானே. நான் மட்டும் என்ன சிறப்பாக கேட்டேன்? இதெல்லாம் 10,000 வருஷமாக கேட்குறது. இதெல்லாம் எங்கள் பண்பாட்டில் பாதின்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி ரோல்ஸ் பண்ண பிரியப்படுறீங்க? தமிழ் ரசிகர்களை பிடிச்சிருக்கா? இதெல்லாம் நாங்கள் கேட்டு இருந்தாலும் கேட்போம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளிஷே ஆன்சராக சொல்லிடுறேன். நோ, இட்ஸ் த ஃபேக்ட் அண்ட் த ட்ரூத். ஆஸ் அன் ஆக்ட்ரஸ், வி ஆல் வாண்ட் டு ஆக்ட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். ஸோ லைக் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அளவுக்கு வித்தியாசமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ ஐ வாண்ட் டு டூ ஆல் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். நத்திங், நோ இன்ஹிபிஷன். ஸோ இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு இல்லை. பட் ஹவு டு யூ ரேட் தமிழ் மூவிஸ்? ஜென்ரலாக தமிழ் படங்களில் கதாநாயகிகளுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லைன்னு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதை நிறைய நேரங்களில் அதை மீறியும் நிறைய கதாநாயகிகளுக்கு பலமான கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டது உண்டு. ஸோ ஹவு டு யூ ரேட் தமிழ் மூவிஸ்? I think, first of all, I think I'm very proud to be a part of Tamil industry and being a Tamil actress. Because நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் லைக் தமிழில் ஆக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு தனி மரியாதை இருக்குது. ஸோ I think because we have all kind of genres, rural subject and urban subject and commercial padamo irukku, thriller, action movies. Ipo recently in this year we have movies like Pizza, Attakatti, and so I think that way I think I'm really proud to be a part of this industry and I'm very happy working in Tamil. Yeah. All the very best guys, best wishes. தமிழுக்கு புதுவரவு, தமிழ் ரசிகர்கள் எப்பொழுதுமே பாராட்டி வரவேற்கக்கூடியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதயமே இல்லை என்றால் என்ன நடக்கும்? கண்ணீர் என்ற வார்த்தையை மொழி இழக்கும். பூமி என்ன சுத்துதே, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன். ஐ லவ் யூ. அண்ணா வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுட்டும் தோக்கரு. டல் திவ்யா தூள் திவ்யாவா எப்படி மாறினாங்க? அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை, ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிரே. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை. சும்மா விளையாட்டு, இது கூட விளையாடலன்னா எப்படி? நீங்கள் கமல் மாதிரியா ரஜினி மாதிரியா? என்ன மாதிரி நான் சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக. சென்னை சம்பந்தமான படம் வந்து இங்கே தொடர்ந்து எடுக்கிறதே இல்லை. அப்படி எடுத்தாலும் வந்து எங்களெல்லாம் ரவுடிங்கில் தான் காட்டுறாங்க.
ஆனால் அப்படி கிடையாது, செம ஹீரோஸ் நாங்கள்லாம். செம கெத்தாக தான் இருப்போம் எப்போவுமே. காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுது, ஏதோ ஒரு ஆசை, வா வா கதை பேச, ஐயையோ. கானா பாலா ஆடி போனா ஆவணி. ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, பாம்பாக பள்ள காட்டி கொத்துற பாவாட ராட்டுனமா வந்து சுத்துற, பாம்பாக பள்ள காட்டி கொத்துற பாவாட ராட்டுனமா வந்து சுத்துற, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி. வத்தி குச்சி இடுப்பத்தாட்டி நெஞ்சுக்குள்ள அடுப்பத்த மூட்டி, ஐயோ அம்மா என்னை இவ வாட்டி வதைக்கிற, முட்டை முட்டை மொழியத்தங்காட்டி முன்ன பின்ன ரெட்ட ஜடாட்டி, மல்லிப்பூ வாசனை காட்டி மயக்கிற, தரையில் தூக்கி போட்டா என் காதல் குறவ மீன வாழும், தரையில் தூக்கி போட்டா என் காதல் குறவ மீன வாழும், வாயண்டி கேடி நீல ஜோடி வாலில காத்தாடி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி. உன்னால நான் வானுக்கு பறந்தேன், உன்னால நான் நேரத்தில் எழுந்தேன், உன்னால நான் தூக்கத்தில் கூட சிரிக்கிறேன், பால் நன்றாயிருந்தவனானே கற்கண்டு பார்வைய பார்த்தாய், கோலா நன்றா சிரி நின்னேனா உன்னாலே, சேர்ந்து வாழுங்காலம் அடிக்கவா மாட்டு தோல் வேணும், சேர்ந்து வாழுங்காலம் அடிக்கவா மாட்டு தோல் வேணும், வாயண்டி கேடி நீல ஜோடி வாலில காத்தாடி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, பாம்பாக பள்ள காட்டி கொத்துற பாவாட ராட்டுனமா வந்து சுத்துற, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி.
கானா பாலா. ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்த பிறகு கானா பாலாவா, அதுக்கு முன்னாலேருந்தே கானா பாலா தானே? அதுக்கு முன்னாடி கானா பாலா தான். இப்போ இந்த ஆடிப்போன ஆவணி மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் பஸ்ஸில் ஏற்கனவே பாடின ஆள் தானே? பாடிட்டுலாம் இருப்பீங்களா? அப்படியே கானாவுக்கும் சென்னைக்கு என்ன தொடர்பு பாலா? சென்னை தான் கானா, கானா தான் சென்னை. முன்னால் ஒரு தடவை நான் உங்களை சந்தித்தப்போ இவர் சொன்னார், நிறையா காலேஜஸ்க்கு பஸ்ஸஸ்க்கெலாம் வந்து கானா பாட்டு சப்ளைலாம் பண்ணுவாராம். அது மாதிரி எவ்வளோ காலேஜுக்கு சப்ளை பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ பாட்டு பாடியிருப்பீங்க, எழுதி கொடுத்துருப்பீங்க? எல்லா கல்லூரிக்கும் எல்லா காலேஜுக்கும் சப்ளை பண்ணியிருக்கிறேன். ஆனால் திரைப்படத்துக்கு வந்து இது கானா கிடையாது. ஆக்சுவலாக நான் வெளியே பாடிருந்தால் கானா. கபிலன் சாரோட இனிமையான வரிகள், அட்டக்கத்தியோட இயக்குனர் பா ரஞ்சித் சார், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் எனக்கு வேறு ட்ரெண்டு கொடுத்தாங்க. பொதுமக்களுக்கு தான் இது கானா, சினிமாவுக்கு இது கானா கிடையாது. ஓகே, சென்னையுடைய கலாச்சாரத்தில் அல்லது வாழ்வியலோடு ஊறிப்போன ஒரு லிட்ரேச்சர் தான் இந்த கானா பாடலும். இந்த மாதிரியான மண்ணின் குரல்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் நம்ம எப்போதுமே கொடுக்கணும். ஸோ நீங்கள் எல்லாரும் இன்னொரு முறை ஒரு மிகச்சிறந்த கைத்தறல் கானா பாலா கொடுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நிகழ்ச்சி க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் powered by Malli's Constructions. நம்முடைய அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ரிவைட்டல், வாலினி, சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ரூபி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், ஸ்டெப்ஸ்டோன் ப்ரொமோட்டர்ஸ், ஸ்பேஸ் பில்டர்ஸ், கிரீன் ஹோம்ஸ், விம் பார் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஹயாத். இப்போது நான் 2 முக்கியமான நபர்களை, கலைஞர்களை மேடைக்கு கூப்பிட போகிறேன். ஒருத்தங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தினுடைய கதாநாயகி காயத்ரி. யாரடி நீயே my cutie cuddly diddly lovely melody நீயே hey crazy பெண்ணே. இந்த படத்தினுடைய கதாநாயகன் 2012ல டக்கு 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 டக்குன்னு அப்படி மேல உச்சத்துக்கு வந்த திரு விஜய் சேதுபதி அவர்கள். முடியல. ஆக்சுவலாக ஒரு கதை சொல்கிறப்போ ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும். ஹீரோவோட 2 டூயட், ஒரு ஃபாரினில் ஒரு சாங், அல்லது ஒரு இடத்துல ஒரு ஆக்ரோஷமான ஒரு காட்சி, ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த படத்தோட கதை சொல்கிறப்போ என்ன சொன்னார்? நீங்கள் எப்படி இந்த கதையை ஒத்துக்கிட்டீங்க? ஹீரோ வந்து பக்கத்தில் நிற்பார். ஃபஸ்ட்டு சீனே உங்களுக்கு அறிமுகம் கல்யாண சீன் தான். வந்துட்டு பா அப்படிம்பாரு. அப்படின்னோடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கனவு கோட்டையெல்லாம் உடஞ்சி விழுந்த மாதிரி இருந்துச்சா, இல்லை ஓகே அப்படின்னு தோணுச்சா? நான் ஆல்மோஸ்ட் ஒத்துக்கல இதுக்கு. ஆனால் பாலாஜி வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு, பாருமா உண்மையிலே இப்படி தான் போட்டிருக்காங்க, நாங்கள்லாம் ரொம்ப ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணியெல்லாம் காமிக்க மாட்டோம், இதில் எப்படி இருக்கோ அப்படி தான் காமிப்போன்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒத்துண்டேன். ஸ்பாட்டில் போய் அதோட டபுள் அளவுக்கு மேக்கப் போட்டு நான் வரேன். பாலாஜி காரு என்னது இது அப்படின்னு கேட்டால், பிரேம் அங்கே நின்று இன்னும் ஏற்றலான்னு நினைக்கிறேன், மேக்கப் மேனை கூப்பிடுங்க, ஏற்ற சொல்லுங்க மேக்கப், ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு வச்சுட்டு இருந்தது. பட் பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு. ஐம் வெரி ஹாப்பி வித் த ஃபிலிம். விஜய் சேதுபதி, ஆக்சுவலாக இப்போ எப்படி இவங்க மேக்கப் இருக்குது? பயங்கரமாக இருக்கா இல்லை சுமாராக இருக்கு? படத்தில் என்ன காயத்ரி மேக்கப் போடலன்னு நினைக்கிறேன். இல்லை காயத்ரி போடல, மேக்கப்பே போடல. அதுக்கப்புறம் எப்படி மேக்கப் போடுவாங்க யோசிச்சு பாருங்க. அந்த டயலாக் மட்டும் எனக்கு அப்படியே அந்த சீனை கண்ணு முன்னால் கொண்டு வர முடியுமா? பாவங்க அவங்க பரவாயில்லையா? அவங்களுக்கு ஓகே தானே? படத்தில் அந்த சீன் தானே? ஏங்க படத்தில் கூட இவ்வளோ ரொமான்டிக்காக நீங்கள் அவரை பார்க்கலையேங்க. அவ்வளோ ரொமான்டிக்காக பார்த்தாங்க. இப்போ ஏங்க இப்படி பாருங்க, எப்படி பார்த்தீங்க? ஒரே ஒரு வாட்டி தான் ஏங்க ரொமான்ஸ் ஒரு இடம் வரதே ஓவருங்க விடுங்க. சரி, அந்த ஒரு சீன் மட்டும் எனக்கு அப்படியே பண்ணி காட்ட முடியுமா? யாரும் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. இது எத்தனை டேக் போச்சு காயத்ரி? இந்த சீன்ல வந்து 53 ரீடேக்ஸ் போயிருக்கு. அது வந்து ரெக்கார்டு. அவ்வளோ தடவை உங்களை ஒருத்தர் பார்த்து பா யார் அது பேய் மாதிரி மேக்கப் போட்டுன்னு சொல்லல, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு நான் மனசை கொட்டுறதுக்கு வாய்ப்பு தர்றேங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு அழகான பொண்ணு, அவரை பார்த்து ஒரு ஹீரோ 53 தடவை பா. எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா அந்த டயலாக்? இப்போ
பசங்க ஒரு பிள்ளையே வருது இல்லைப்பா, எவ்வளோ அழகாக இருந்தாலுமே இப்போ அந்த டைலாக் தான். எப்படி இருந்தது உங்களுக்கு ஆஸ் அ ஹீரோயினா? அழாமல் இருந்தது தான். அது ப்ரீவியஸ் ஸ்டெப் வரைக்கும் நான் போயிட்டேன். ரிகர்சல் அப்போல்லாம் மேக்கப்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நான் பார்த்து அந்த ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கொன்றுவேன் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ விஜய் சேதுபதி இந்த 2012 பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஒரு பாட்டில் டக் 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 டக்னு அடுத்த ஸ்டேஜ் வர்ற மாதிரி கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இருந்தாலும் ஒரு 3 படத்தில் இன்றைக்கி மோஸ்ட் வாண்டட் ஹீரோ ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிற இடத்த பிடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த உயர் வளர்ச்சி அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் இந்த நிலைமை எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். நான் இப்போ இருக்கிறது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான். ஆனால் என்ன சொல்கிறது, நிதானத்தை கொடுத்துருக்கேன். 2010 டிசம்பர் 24 வந்து தென்மேற்கு பருவட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ என்னோடய அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து 2012 அக்டோபர் 19 தான் பீஸா ரிலீஸ் ஆச்சு. ஸோ எனக்கு பெரிய லாங் கேப், அதில் இன்னும் நிறையா டிப்ரெஷன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து இப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஓகே போயிடுச்சு, ஸோ அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும்தான் இருக்க ஒழிய அந்த பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது மனசில். கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு கிடைச்ச ரோல்ஸுமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். சுந்தரபாண்டியில் ஒரு நண்பன் போல இருந்து வில்லனாக மாறுற கதாபாத்திரம், பீட்சாவில் வந்து ஹீரோ, பட் அதோட கதையை சுற்றின ஒரு ஹீரோ. கட் பண்ணோம்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், ஒரே டயலாக சொல்லி தமிழ்நாட்டை சாச்சிட்டிங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரோல்ஸ் இப்போ சூதுகவுமில் கூட ஒரு 40 வயது ஆளாக நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது மாதிரி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் ஜானரில் படம் பண்ணணும்னு பிரியப்படுறீங்களா, இல்லை ஒரு மாஸ் ஹீரோவான அந்த அப்பீலுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு நடிகன் முகத்தை பார்த்து தியேட்டருக்கு வரலாம், ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்து டேரக்டரோட ஸ்கிரிப்ட் தான் உள்ளே உட்கார வைக்கும். ஸோ பேசிக்கலி அதான் தேவை. நல்ல கதை உள்ள படங்களுடைய நாயகனாக இருக்கேன் இருந்துடலாம். அந்த கதை தான் என்டர்டெயின் பண்ண போகுது. நான் எவ்வளோ நேரம், நான் 2 மணி நேரம் என் வீட்டில் இருந்தால் கூட எங்கள் அம்மா அப்பாவை கூட பார்க்க மாட்டாங்க மொத்தமாக, அதில் கண்டென்ட் இல்லைன்னா. ஸோ அந்த கண்டென்ட் தான் முக்கியம். டேரக்டரோட ஸ்கிரிப்ட், அந்த கண்டென்ட், அது எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ண போகுது. ஸோ அதோட டூல் தான் நாங்கள் ஆர்டிஸ்ட்டுங்கிறது டூல் தான் எல்லாரும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு ஆரோக்கியமான போட்டி தமிழ் சினிமாவில் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ சமகாலத்தில் உங்களுடைய சரியான காம்படிட்டர் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? இல்லையே, நான் பார்க்குற இப்போ எனக்கு பிடிச்ச படங்கள், இப்போ நான் அட்டகத்தி பார்த்தேன். எனக்கு தினேஷ் சூப்பராக பண்ணியிருந்தான். அவன் தம்பி மாதிரி தான் எனக்கு அவன். ஸோ தினேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். அவனை எனக்கு இன்ஸ்பயர் பண்ணுறான். நாராயணிக்கு அவன்கிட்ட பார்த்துட்டு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், படம் சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ காம்படிட்டராக வச்சு நான் யாரையும் பார்க்குறதில்ல, எனக்கு அந்த ஆட்டிடியூடும் கிடையாது. ஸோ என்னோடய படம் அது சரியாக வரணும், அது சரியான சமயத்தில் ரிலீஸ் ஆகணும். ஸோ அந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது ஒழிய மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ நைஸ். நீங்கள் ஸோ சின்சியருங்க. 2015-16 வரைக்கும் கால் சீட்டே இல்லைங்கிறாங்களே விஜய். அது பொய்யான நியூஸ். அது யாரோ பரப்பி விட்டுருக்காங்க. ஓகே, ஒரு கேள்வி ஸ்ட்ரைட்டாகவே கேட்போம், சுற்றி வளைக்காமல் சொல்லணும். நீங்கள் கமல் மாதிரியா ரஜினி மாதிரியா? என்ன மாதிரி நான். சரி, அடுத்த கேள்வி சொல்லுவோம். இதுக்கு டிப்ளமேட்டிக்காக பதிலே சொல்ல முடியாது. தமிழ் சினிமாவில் அல்லது எந்த சினிமாலையுமே பா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஹீரோயின் யார்? இல்லை, எப்போ பா சொன்னாலும் எனக்கு காயத்ரி ஞாபகம் மட்டும்தான் வரும். இதை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா? நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு பார்க்குறாங்க, நாங்கள் லேட்டாக அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக விஜய் சேதுபதி, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். உங்கள் சமகாலத்தில் நீங்கள் வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு எந்தெந்த ஹீரோக்களை சொல்லுவீங்க? 2 படம் தான் 3 படம் தான் நடிச்சிருக்கேன், நான் சொல்லாமா? அது இல்லை, நீங்கள் ரசிகராகவே இவங்களாம் மிரட்டுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு தனுஷ் அவரை ரொம்ப பிடிக்கும். தனுஷ், ஓகே. விஜய் சார் ரொம்ப க்யூட்டாக பண்ணுவார். சரி, தலை வந்து நின்னா மாஸ் தான் அது. ஆக்சுவலாக அது சூப்பராக இருக்கும், ஒரு ஃப்ரேமே செம்மையாக இருக்கும். சிம்புவோட எனர்ஜி ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே சரி, அது எப்படியும் சொல்லி அவர் அந்த ஃப்ரேமில் நின்னார்னா ஒரு எனர்ஜி ஒன்று கொடுப்பார். ஆக்சுவலாக விட்டா இப்போ என்ன மிச்சம் இருக்க எல்லாரையும் சொல்லிடுவார் தான் போல் இருக்கு. இங்கே இவருடைய பீஸா படம் அண்ட் சூதுகவும் படத்தினுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். நீங்கள் தொடர்ந்து அவருடைய 2வது படம் பண்ணுறதுக்கு பின்னாடியெல்லாம் விஜய் சேதுபதி இருக்காரா, இல்லை உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த மாதிரி 2வது படமும் வருதா? நேச்சுரலாக அமைஞ்சது தான். ஓகே. அவருக்கு கூட கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் உண்டா அவருக்கு நிறையா? அவரோட சத்தியமாக இல்லை. அடுத்து பாடலாம் சொல்ல மாட்டேன் விஜய் சேதுபதி, இல்லை அவருக்கே தெரியும் அதிகமாக. ஓகே, ஒர்க்கிங் வித் ஹிம் அகெயின் அண்ட் மோர் ஓவர் ரொம்ப பீஸாவில் வந்து படத்துக்குள்ளே பாட்டு இல்லை, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இல்லை, ஒரு ஸ்பேசஸ்லாம் கம்மி அப்படின்னாலும் கூட இந்த படத்தில் எப்படியான வாய்ப்பு இருக்குது?
சூதுகோம்லையா? சூதுகோமில். கண்டிப்பாக சூதுகோமில் கொஞ்சம் தத்துவ பாடல்கள்லாம் இருக்கும், ஹியூமரஸாக இருக்கும். ஓ, தத்துவ பாடல்கள் அப்புறம் ஹியூமரஸ், ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும். ஓ, ஹியூமரஸாக இருக்கும், ஆனால் தத்துவ பாடல்களாக இருக்கும். அதிக ஓகே, தத்துவமாக இருக்கும். காயத்ரி, உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நான் தர்றேன். உங்களை படம் முழுக்க 53 தடவை பான்னு சொன்னார் அவர். அவரை நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுனா என்ன பண்ணீங்க? ஒரு தடவை அங்கே பார்த்துட்டு நேராக அங்கே பார்த்து கமெண்ட் பண்ணலாம். எனக்கு டிம்பிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு டிம்பிள்ஸ் இருக்கும். ஏமா நான் என்னமோ கேட்டால் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்களேம்மா? இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நேச்சுரலாகவே அவங்க அதை சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களை பார்த்து பா எவ்வளோ க்யூட்டான டிம்பிள்ஸ். விஜய் சேதுபதி, காயத்ரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். விஜய் சேதுபதி, a man with sincerity, ஒரு திராவிட முகம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ காயத்ரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டல் திவ்யா தூள் திவ்யாவா எப்படி மாறினாங்க? அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை, ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிரே. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை. சும்மா விளையாட்டு, இது கூட விளையாடலன்னா எப்படி? இதயமே இல்லை என்றால் என்ன நடக்கும்? கண்ணீர் என்ற வார்த்தையை மொழி இழக்கும். பூமி என்ன சுத்துதே, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன். இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், 2 பரிமாணம் கொண்ட 2 பேர். அவங்க 2 பேரும் இங்கே கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். கமர்ஷியல் படம் எடுக்கிறதுனா எப்படி அப்படிங்கிறதையும், கான்ஷியஸாக ஒரு படத்தை சின்சியரான அட்டம்ப்டோட மக்கள் மனசுக்கு இந்த விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறதாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்கும் அதில் முக்கியமான பங்கு இருக்குது. இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு லிங்குசாமி அவர்கள், அகைன் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு பிரபு சாலமன் அவர்கள். சமீபத்திய வருடங்களில் மிக அதிக அளவுக்கு கவனிக்க வைத்த 2 முக்கியமான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். எனக்கு முதல் கேள்வி 2 பேர்ட்டையுமே என்னென்னா, 2 பேருமே இயக்குனராக வந்து தயாரிப்பாளராகவும் மாறினீர்கள். அதுக்கான தேவை எதுவும் இருக்கா, இல்லை உங்களுடைய இன்டென்ஷனே அதுதானா? என்னுடைய இந்த மைனா கும்கிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் பேரலல் சினிமாஸ் அட்டம்ப்ட்லாம் பண்ணேன். கொக்கி, லீ, லாடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய சுயத்துக்கான ஒரு அட்டம்ப்டாக இருக்கும். பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பங்கு பணம் போடலனாலும் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு செமியாக தயாரிப்பாளராக அதுக்குள்ளே இருந்திருப்பேன் நான். இதுக்கு காரணம் என்னென்னா, தயாரிப்பாளர்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நல்ல நண்பர்களை சேர்த்துக்கிட்டு நம்மளோட விஷன் இந்த சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை அப்படி தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தோன்னு தான் என்னுடைய மைனா திரைப்படம் சொந்த தயாரிப்பாக இறங்குறேன், நானும் என்னோடய ஃப்ரெண்டும். ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் எடுக்கிறது பெருசு இல்லை, அது ரிலீஸ் வரைக்கும் அதில் வந்து அவ்வளோ ஹேர்டில்ஸ் தாண்டி வந்திருக்கேன். நான் மைல்ஸ் நான் ஓட்டியிருக்கேன். ஒரு 5 ரூபா, 5 லட்சம், 2 லட்சத்துக்கெல்லாம். இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக ஜெயித்த பிறகு என்னுடைய கோ டைரக்டர் அன்பழகன், ஸோ அவருக்கு என்ன, அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட் டிஎஃப்டியில். பட் அவரால் வந்து ஒரு கதையை வந்து அவர் நரேட் பண்ண முடியாது. அவரால் முடியாதுன்ற மீன்ஸ் விஷனாக அவர் வந்து என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளர் உட்காந்து கதை சொல்லணுன்னா இவங்கெல்லாம் போய் அவங்கள சமாளிச்சுட்டு வர முடியாது. நம்ம பிளண்ட்டாக ஒரு ஐடியா மட்டும் சொன்னாப்புல, ஒரு ஸ்கூல் அதோட ரிஃபார்மேஷன் அப்படின்னு நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கன்ட்டேன். ஸோ ஆனால் உண்மையிலேயே பிரபு சாலமன் அவர்களை அந்த படைப்புக்காக நிச்சயமாக பாராட்டணும். சாட்டை வீசியது சமுத்திரக்கனி ஒரு வாழ்வியல் ஆசிரியராகவே பயணம் செய்த ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த மாதிரியான ஆக்சுவலாக லிங்குசாமி சார் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளராக இருப்பதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒன்லைன் சொல்கிற ஒருத்தரை நம்பணும் அப்படின்னா ஒரு டைரக்டரால் தான் அதை விஷுவலைஸ் பண்ண முடியும். இதான் கண்டென்ட், ஒரு ஸ்கூலு அதோடைய ரிஃபார்ம் அப்படின்னு 2 லைன் சொல்கிறப்ப அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குன்னு பிரபு சாலமனான நம்ப முடியறதுக்கான காரணம் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளராக இருப்பதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? 2 பேருக்குமே, அந்த இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு, சினிமாவுக்கு, 3 பேருக்கும் அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது? அதான் 2 லைனு சாட்டைக்கு சொன்னாருன்னு சொன்னார்ல, எனக்கு பாலாஜி சார் 1 லைன் கூட சொல்ல. அப்படியா? காதல் படம் பார்த்துருக்கேன், அவரோட படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அவர் பண்ணுவார்னு பெரிய நம்புகிறேன், என்னுடைய நண்பர். அதை நம்பி அவர்கிட்ட சரியான ஒரு படம் வரணும்னு நான் நம்புகிறேன் இல்லையா, அந்த நம்பிக்கையிலேருந்து அவர்கிட்ட ஒரு படம் வருது. அதேமாதிரி பிரபு சாலமன் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம், ஒரு யானை இந்த மாதிரி ஒரு மூடு,
அப்படி சின்னதாக ஒரு அந்த மூடு தான் கொடுத்தாரு. இப்போது 2 விதமான விஷயத்தை பார்க்க முடியுது. குறிப்பாக 2012 கவனித்து பார்க்குறப்போ கதை திரைக்கதை சரியாக இருந்தால், சொல்லும் விதத்தில் ஒரு தெளிவு இருந்தால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு கண் முன்னால் சில சாட்சிகளை பார்க்க முடியுது. அது அட்டகத்தியில் தொடங்கி நிறைய படங்கள். இன்னொரு பக்கம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கான வரவேற்பும் தேவையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இது நடந்துட்டதுனால இதுதான் இனிமே அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வர முடியலை. ஒரு பக்கம் இந்த மாதிரி பரீட்சார்த்தமான முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி அடையார். அதே நேரத்தில் கமர்ஷியலுக்கான ஸ்பேஸ் எப்பொழுதுமே இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்கள் தமிழ் சினிமாவினுடைய இந்த வரைபடத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரொம்ப ப்ளைனாக எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் ப்ளைனாக தான் சார் வர்றாங்க. நான் ஊரில் படம் பார்க்க போனப்பையும் அப்படி தான், இப்பயும் அப்படி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா, அவங்களுக்கு எந்த முன் அபிப்பிராயம் கிடையாது. அவங்க உள்ளே வந்து அந்த டைட்டில் கார்ட்லேருந்து ஆரம்பித்து அந்த படத்துடைய போகிற போக்கில் அது என்ன ஸ்டைல் அப்படி இருந்தாலும் சரி தான். அது வந்து நான் அப்படி தான் படம் பார்த்து வந்திருக்கேன் சார். எனக்கு பாட்சாவும் பிடிக்கும், பூவே பூச்சிராவ மாதிரியான மென்மையான படமும் பிடிக்கும். 2 எக்ஸ்ட்ரீமான படத்தையும் நான் ரசித்து தான் பார்த்துருக்கேன். சோலேவும் பிடிக்கும், இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமாக இன்னொரு ஸ்டைலாக ஃபிலிம் மேகதத்தாரா மாதிரி படம் கூட எனக்கு பிடிக்கும். தமிழில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி படங்கள் தான் நானும். அந்த கட்டத்துக்குள்ளே அது போக்கிரியாக இருந்தால் காலரை தூக்கி விட்டு ஆடுங்கடா அப்படி சொன்னால் அந்த மூடுக்கு நம்ம ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் டெட் கான்ட்ராஸ்ட்டாக போயிட்டு ஒரு காதல் மாதிரி ஒரு படம் சொன்னாலும், பருத்தி வீரன் மாதிரி சொன்னாலும், மைனா சொன்னாலும் அதுக்கு வந்து டியூன் ஆவாங்க. 2க்குமே நேர்மையாக அந்த டைரக்டரும் அந்த ஸ்க்ரீன் பிளேவும் அந்த டெம்போவும் 2 ஒன்று தான். 2மே வெவ்வேறு கிடையாது. அந்த ஸ்க்ரீன் மூடில் இது வந்து மிகப்பெரிய விஷயம், இது வந்து கம்மியான விஷயம்னு கிடையாது. ஸ்க்ரீன் மூடில் மேஜிக் நிகழ்த்தினா அது யாராக இருந்தாலும் சரி தான், அது என்ன ஸ்டைல் அப்படி மாதிரி இருந்தால் சரி தான், அவன் மிகப்பெரிய ஆள் தான். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் 2 பேருக்குமே, ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசராக. ஏன்னா நிறைய பேர் ஃபேவரட் கேட்டகரியில் இருக்காங்க, நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. உங்களுடைய சாய்ஸ் யார்? 2012 இவர் நல்ல ஹீரோ அப்படின்னு நீங்கள் யாரை நீங்கள் ஓட் பண்ணுவீங்க? அண்ட் குட் ஹீரோயின், நல்ல ஹீரோயின் அப்படின்னு யாரை ஓட் பண்ணுவீங்க? அதில் ஓட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அழுத்தமான வார்த்தையாக இருக்குன்னா, கவனிக்க வைத்தவங்க, என்னை கவனிக்க வச்சவங்க இவங்க 2 பேரும் நீங்கள் சொல்லலாம். இல்லை, என்னை உண்மையிலுமே எனக்கெல்லாம் வந்து ஒரு சென்சிபிளாக எனக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் வந்து விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. ஓகே. ஹீரோயின் என்னோட லக்ஷ்மி மேனன். லக்ஷ்மி மேனன். ஓகே. விஜய் சேதுபதி, லக்ஷ்மி மேனன். லிங்குசாமி சார், உங்கள் சாய்ஸ். விஜய் சேதுபதி சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணார். இருந்தாலும் மாசாக வந்து ஃபுல்லாக போய் ரீச் ஆகணும்னா அந்த சேதுபதி ஒன்றையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே. விஜய் எதுக்காக நான் பர்டிகுலர் விஜய் எதுக்கு சொல்கிறேன்னா, அது காரணம் இருக்குது. விஜய் பண்ண ரெகுலர் படங்கள்லேருந்து கொஞ்சம் மாறி நண்பன் ஒரு படம் 2012 ரொம்ப முக்கியமான படம். அந்த ஒரே காரணம் தான். அந்த நண்பனில் வந்து என்னென்னா, இது வரைக்கும் ரெகுலராக பண்ண விஜய் எனக்கு பெரிய ஷாக் உண்மையிலே. விஜய் அந்த ஒரு காரணத்துக்காக விஜய்க்கு. ஓகே. ஃபேவரட் ஹீரோயின் அல்லது கவனிக்க வைத்த ஹீரோயின்? அது கும்கி. கும்கி. லக்ஷ்மி மேனன். பரவாயில்ல, 2 பெரிய ஓட்டு லக்ஷ்மி மேனன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் ஃபார் கமிங். இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீங்கள் 2 பேரும் கொடுக்கணும். பெஸ்ட் விஷஸ், ஆல் தி பெஸ்ட் சார். இளைஞர்களுடைய இளமை கொண்டாட்டம் அப்படின்னா இப்போ அந்த பேருமே கூட ஈல தான் ஆரம்பிக்கும். இமான் அவர்களுடைய ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரும் சந்தித்தது. நீங்கள் லாஸ்ட் இயருடைய ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த மியூசிக்கல் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே. உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே. நெத்தி போட்டு தெரிக்குது, விட்டு விட்டு ரெக்க முளைக்குது, நெஞ்சு குழி அடைக்குது. மானே மனம் தத்தி தாவியே தரிகட்டு ஓடுது. உயிர் ஒன்ன சேரவே ஒரு திட்டம் போடுது. ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே. அலையிற பேயா அவளது பார்வை
என்ன தாக்குது வந்து என்ன தாக்குது பரவுற நோயா அவளது வாசம் என்ன வாட்டுது நின்னு என்ன வாட்டுது அவளது திருமேனி என கூட்டுது அவளிடம் அடி வாங்க வழிகாட்டுது அவ என்ன பேசுவா அதை என்ன தோணுது அவ எங்க தூங்குவா அத கண்ணு தேடுது ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே கதிரருவாளா மனசையும் கீறி துண்டு போடுறா என்ன துண்டு போடுறா கலவர ஊரா அவ ஒரு மாறு குண்டு போடுறா செல்ல குண்டு போடுறா விழியில பல நூறு படங்காட்டுறா 60 நிலவாக ஒளி கூட்டுறா அவகிட்ட வந்ததும் தலை சுத்தி ஆடுது அவ எட்டி போனதும் அட புத்தி மாறுது ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகிற ஆசை கூடுதே உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரல்ல தொட்ட நொடியில சூடு ஏறுதே. Thank you. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா இந்த விஜய் அவார்ட்ஸுடைய மிக முக்கியமான 2 பேர் இங்கே நம்ம கூட பேச போகிறாங்க. ஒரு பக்கம் மக்கள் தேர்வு செய்யக்கூடிய அடிப்படையில் ஃபேவரட் கேட்டகரியில் விருதுகள் கொடுக்கப்படுவது போல், இன்னொரு பக்கம் ஒரு படத்துடைய தொழில்நுட்பம், கதை சொல்லியிருக்கும் விதம், அதை திரைக்கதையை கையாண்டிருக்கக்கூடிய விதம், இப்படியான எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து நம்முடைய ஜூரிக்கள் குழு சில முடிவுகளை எடுக்கிறது. அந்த ஜூரிக்கள் குழுவிலேருந்து 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. ஒருவர் கடந்த 6 வருடமாக ஜூரியாக நம்ம விஜய் அவார்ட்ஸோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடியவர் திரு யூகி சேது அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் இந்த விஜய் அவார்ட்ஸுடைய ஜூரி குழுமத்தில் முதல் முறையாக தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர். ஒரு களத்தில் இறங்கி ஆடினார்னா கைத்தட்டு தானா பறக்கும் திரு வெற்றிமாறன் அவர்கள். வெற்றிமாறன் சார், ஆக்சுவலாக முதல் முறையாக நீங்கள் ஜூரிக்கள் குழுவில் பங்கேற்றிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய கடினமான பணி. நான் ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம். யாருக்கு என்ன விருது கிடைக்க போகுதுன்னு கேட்டால் எந்த ஹிண்ட்டும் கொடுக்க போகிறதில்லை. நீங்கள் 2 பேருமே அது தெரியும். இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஒர்க்கிங் ஆஸ் அ ஜூரி? இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டயரிங்காக இருக்குது. ஏன்னா இந்த இயர் வந்து நிறைய நல்ல படங்கள் இருக்குது, எல்லாமே நல்ல படங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப டெலிகேட்டான ஒரு பொசிஷன். இட்ஸ் ரியலி டஃப். எல்லா படங்களுமே வந்து டிசர்விங் ஃபிலிம்ஸ், எல்லா கேட்டகரியிலுமே ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. 5 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு 15 பேர் இருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலே 15 பேர் வராங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அண்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு ஜூரிக்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்ற கேள்விக்கே எனக்கு இன்னும் பதில் தெரியல. அப்படிலாம் இல்லாமலாம் நீங்கள் ஜூரியா கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு இருக்குது? தேசிய விருது தூக்கியாந்து தமிழர்கள் கையில் கொடுத்தவர் நீங்கள். எப்போதும் அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஸோ இந்த ஜூரிக்கள் குழுவில் இயக்குனர் வெற்றிமாறன், திரு யூகி சேது அவர்களோடு சேர்ந்து இயக்குனர் சேரன் அவர்கள், இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள், ஒளிப்பதிவாளர் ராண்டி அவர்களும் இருக்காங்க. 2 பேரும் இங்கே இருக்கிறதுனால யூகி சேதுட்ட ஐ யூஸ் டு சே ஆஃபன் சினிமா பல்கலைக்கழகம் 2012 தமிழ் சினிமா எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய முதற்கண் வணக்கம் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் என்சைக்ளோபீடியான்னு சொல்லி சரி என்சைக்கிள் பிடிச்சி கை வலிச்சது எனக்கு. இன்றைக்கி யூனிவர்சிட்டின்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருங்க. ரொம்ப அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், அதுக்கு ரொம்ப நன்றி.
அப்புறம் இவர் சொன்னார் ஜூரிங்கிறது வந்து அடிக்கடி தகராறு நடக்கும். ரொம்ப இன்ஜூரி இல்லாத ஒரு ஜூரி மீட்டிங் எங்கிட்ட இருந்தது கிடையாது. 2012 வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து மிகவும் பொன்னேட்டில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் இயர். காரணம் என்னவென்றால் இதுவரை தமிழ் சினிமா 1930 ஆரம்பிச்சது. இதில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனது ஸ்ட்ரைட் ஃபிலிம்ஸை 162 திரைப்படங்கள் முதன்முறையாக நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், அது கை தட்டலாமான்னு யோசிச்சு சொல்லுங்கள். காரணம் என்னென்னா நார்மலாக 100 படத்துக்கு 8 படம் ஓடும். இது உலகளாவியில் 8 to 10% தான் நார்மல் ஹிட் என்னுடைய ரேஷியோ. அதுக்கு முந்தைய வருஷம் வரைக்கும் 100 படங்கள் நம்ம எடுக்கும்போது 8% தான் ஹிட்டாக இருந்தது. அதாவது 100க்கு 8. 162க்கும் நம்ம 8 படம் தான் ஹிட் ஆனது. லாஸ்ட் இயர் பெரிய ஒரு அதுக்கும் கை தட்டலாம். ஸோ அந்த பர்சன்டேஜ் வெற்றி விகிதம் குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக கேவலமாக குறைஞ்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளாப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அருமையான ஒரு வளர்ச்சி. எங்கே இப்போ நீ மேடையில் பார்த்தீங்க, ஸோ மெனி யங்ஸ்டர்ஸ் ஆஃப் கம் போஸ்ட் டிஜிட்டல் சினிமா பார்த்தீங்கன்னா தி நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹவ் கம் டு ஃபில்ம் மேக்கிங் இஸ் அஸ்டவுண்டிங்லி பியூட்டிஃபுல். தே ஃப்ளவர்டு எ லாட். லாஸ்ட் இயர் வந்து அந்த ஸ்டார் சிஸ்டம் என்று ஏதோ ஒரு லெவலில் நமக்கு நல்லபடியாக இருந்தாலும் கூட வேறு ஒரு இடத்துல வென்யூ வேணும் இல்லையா, ஓப்பன் ஆகணும் இல்லையா. லாஸ்ட் இயர் நல்லா ஓப்பன் ஆச்சு. அது ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு படம் ஓடிச்சு. ஹீரோவில் மாட்டா போகிறோம். யானை வச்சு ஒரு படம் ஓடிச்சு, யானையும் போகிறோம். கிட்டத்தட்ட ராமநாராயணன் வந்து கொஞ்சம் வைத்தறிச்சி படுற அளவுக்கு இந்த இதோ அந்த மாதிரி 2 படம். இத்தனைக்கு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் லட்டு வாங்கி பண்ணது ராமநாராயணன் தான். பட் இந்த யானை வச்சு எடுத்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் பிரபு சலமான் வந்து ரொம்ப ரேர். பிகாஸ் அவர் வந்து டிஃபீட் ஆகி தோல்வியை சந்தித்து மீண்டும் வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி வந்த ரொம்ப குறைவான ஒரு டேரக்டர்ஸில் அவர் ஒருத்தர். அந்த ஃபார் இன்ஸ்டன்ஸ் லாஸ்ட் இயர் நல்ல நியூ கமர்ஸனுடைய ஒரு ஃப்ளவரிங் ஆஃப் நியூ கமர்ஸ் லாஸ்ட் இயர். நடுவில் பக்கத்தை காணும் பாலாஜி, தரணிதரன், பீட்சா, அப்புறம் அட்டைக்கத்தி, பெரிய பெரிய கத்தியெல்லாம் உரையில் எடுத்து போகிறோம், அட்டைக்கத்தி போகிறோம் அப்படின்ட்டாங்க மக்கள். அந்த மாதிரி நியூ கமர்ஸினுடைய ஒரு வெஞ்சர்ஸ் பெரிய லெவல் ஹிட்டு. விஜய்க்கு 2 படம் ஹிட்டு, விஜய் சேதுபதிக்கு 2.5 படம் ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தது லாஸ்ட் இயர். அப்புறம் வந்து தனுஷ் மியூசிக்கல் ஹிட். எஸ் பாருங்கள், 3 படம் 3 வரைக்கும் ஹிட்டு அந்த படம். அவருக்கு வந்து அந்த 3 படத்தில் அவருக்கு 2 விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து ஐஸ்வர்யா தனுஷ், ரஜினிகாந்த் டாக்டர் டைரக்ட் பண்ண கமல்ஹாசன் டாக்டரோட நடிச்சதெல்லாம் கொடுப்பின மூலம் அவருக்கு. ஆமாம், அனிருத் வேறு வந்திருக்காரு பாருங்க அவர். ஸோ அவர் வந்து ஒரே ஃபிலிமில் வந்து 3 வரைக்கும் ரீச் ஆனதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பிக் ஸ்டார்ஸ்னுடைய ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை. ஆனால் எதிர்பாராத இந்த நியூ கமர்ஸ்னுடைய படங்கள்லாம் வந்து வெற்றியை தழுவி புது புது ப்ரொடியூசர்ஸ், புது புது ஹீரோஸ் நமக்கு கொடுத்ததுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். 2012 therefore it's a year for the newcomers, a year heralding the digital movie making and இந்த வருஷம் அதையும் பீட் பண்ணி ஒரு 200 படம் ரிலீஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் 2013. ஆமாம். ஓகே, சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன் ரீசன் இஸ் தட் ஆல் தோஸ் நியூ கமர்ஸ் ஹூ மேட் ஃபிலிம்ஸ் தெளிவுனா நியாயத்துக்கு தெளிவாக வராங்க அபவுட் சினிமா. இன்றைக்கி வந்து அதனுடைய இன்டர்நெட் மூலமாகவும் இந்த வேர்ல்ட் ஹஸ் பிகம் ஸ்மால், கம்யூனிகேஷன் ஹஸ் பிகம் ஈஸியாருங்கிறதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ் திருமணி ஆகட்டும், எஸ் அப்டேட்டட் தி கிராஃப்ட், அட்டகட்சி ஆகட்டும், இவங்களாம் வந்து வாட் தே ஆர் டூயிங், தேர் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஷியஸ் ஆஃப் வாட் தே ஆர் டூயிங். நாங்கள் இவ்வளோ தான் எடுக்கிறோம், இது ஓடனா போடுறோம் அப்படின்னு தெளிவாக வருதல் என்பது. ஸோ அந்த தெளிவு இன்னும் ஜாஸ்தியாக வரும்னு நினைக்கிறேன் 2013. வெற்றிமாறன், ஆக்சுவலாக நீங்கள் முன்னாலேருந்தே புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கவர், அதுக்கான முயற்சிகளை வெவ்வேறு வடிவங்களை பண்ணிகிட்டு இருக்கவர் தான். இந்த 2012 அப்படிங்கிறது நியூ ஃபேஸஸ்க்கான ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி, டிரெக்ஷன் சைட்லேயும் சரி, அதுக்கான ஒரு வருஷம் நினைக்கிறீங்களா மற்ற வருஷங்களோட கம்பேர் பண்ணுறப்போ? ஆமாம், இதில் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இட் இஸ் பீன் ப்ரூவன். அந்த ஃபில்ம்ஸ் தான் நிறைய சக்ஸஸ் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இந்த புது டிரெக்டர்ஸ், சின்ன ஃபில்ம்ஸ், வெல் ப்ரமோட்டட் ஃபில்ம்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். எல்லா படங்களுமே வந்து நீங்கள் பெருசாக எடுத்தாலும் சரி, சின்னதாக எடுத்தாலும் சரி, ஒரே லெவல் மார்க்கெட்டிங் பண்ணணும். தட் இஸ் இப்போ இருக்கிற இக்கட் அதுதான் நினைக்கிறேன் நான். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தாலும் 3 கோடி ரூபாய்க்கு பப்ளிசிட்டி பண்ணணும். ப்ரொமோஷன் அது வந்து ஒரு 50 கோடிக்கு படம் எடுத்தாலும் அதே 3 கோடிக்கு பப்ளிசிட்டி பண்ணணும். 1 கோடிக்கு எடுத்தாலும் அதே 3 கோடிக்கு பப்ளிசிட்டி பண்ணணும். ஒன்லி தென் த விசிபிலிட்டி இஸ் தேர். அன்றைக்கி யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. இந்த 2013 ஆவரேஜாக ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் எவ்ரி 18 hours ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க தமிழில் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஸோ அவ்வளோ ரிலீசஸ் இப்போவே இருக்குது, இது வரைக்குமே இருக்குது. இதில் விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு அந்த பப்ளிசிட்டி பிகம்ஸ் அ நெசசிட்டி. இந்த ராட் ரேஸுக்குள்ள நியூ கமர்ஸ், சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற
லைக் அவங்களுடைய லிமிட்டேஷனுக்குள்ளே சரியாக ஃபங்க்ஷன் பண்ண படங்களை ஆடியன்ஸ் அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல். அண்ட் ஸ்டார் வேல்யூ ஹேஸ் பீன் கொஸ்டின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஸ்டார்ஸ் இருந்தால் போதாது, ஸ்டார்ஸோட காம்பினேஷன் தேவைப்படுது. லைக் எந்த டைரக்டர், எந்த ப்ரொடியூசர், எந்த பேனர், ஹவு தே பப்ளிசைசிங் த ஃபில்ம், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஸ்டார் போய் சேர முடியும்னு நினைக்கிறேன். வெறும் ஸ்டாரால் மட்டுமே புல் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. ஓகே, எல்லாருமே இந்த புதிய வரவுகள் பற்றி தான் பெருமையாக சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த வருஷம் நம்ம புது கேட்டகரியை ஆட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் ஒரு டிரெக்டர்ஸ், அவங்க தங்களுடைய படைப்புகளை முன்வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஜூரிகள் குழு உருவாக்கப்பட்டு அவங்க அந்த படங்களெல்லாம் கான்ஷியஸாக உட்காந்து டைம் எடுத்து பார்த்து சில முடிவுகளுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அது கவனிக்கணும் கோபி. முன்னெல்லாம் வந்து 8 வருஷம் 10 வருஷம் ஒரு டேரக்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்து படம்லாம் பண்ணாங்க. இவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த ஷார்ட்கட்டில் நேராக ஃபீச்சர் பண்ணி வந்துடுறாங்க. நேராகவே போயிடறாங்க. அதான் ஷார்ட்கட். இது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது. ஷார்ட் ஃபிலிம் தான் ஷார்ட்கட். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான அந்த கேட்டகரியில் நம்ம ஜூரி ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு. கற்றது தமிழ் ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கற்றது தமிழ் ராம் அவர்கள், இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள், ஓகே படத்தினுடைய இயக்குனர் திரு ராஜேஷ் அவர்கள், இவங்க 3 பேரும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் கேட்டகரிக்கான ஜூரியாக ஸ்பெஷல் ஜூரிஸாக இருக்காங்க. எந்த அளவு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக இப்போ வந்து நேரடியாக இயக்குனர் ஆகிக்கூடிய எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை மூலமாக சினிமாவுக்குள் வருதல் என்கிற பார்வை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா முன்னால் இருக்கக்கூடிய பயணம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய பயணம் வேறையாக இருக்குது. நான் அப்படி பார்க்கல. ஏன்னா ஒரு நாவல் சொல்கிறத விட, ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் சொல்கிறத விட, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பவர்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை சொல்லிட முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமுக்கு என்ன மரியாதை இருக்கோ, இல்லை உலகத்தினுடைய கிளாசிக்கல் நாவலுக்கு என்ன மரியாதை இருக்கோ, ஷார்ட் ஃபிலிமுக்கும் அந்த மரியாதை இருக்குது. அதனால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டாலே ஒரு டைரக்டர் தான். அதுக்கப்புறம் பெரிய படம் பண்ணுங்கிறது ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கான ஒரு விஷயம் தான். அதனால் நான் அந்த காம்படிஷனுக்கு ஷார்ட் ஃபிலிம் அனுப்பணும் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி யோசிக்காதீங்க. அது வந்து இதை பண்ணால் நம்ம வந்து ஒரு அடுத்தது வந்து அட்டக்கத்தி மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம், ஒரு காமெடியில் பண்ணலாம்லாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய நிஜமான காதலிக்கு ஒரு நிஜமாகவே ஒரு காதல் கடிதம் எழுதுகிறப்ப எவ்வளோ ஹானஸ்ட்டாக எழுதுவீங்களோ அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒரு படம் பண்ணுங்கள். அந்த படம் ஃபெஸ்டிவலுக்காக மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களை மற்றவர்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் முக்கியமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு படம் இயக்குவதற்கான வாய்ப்பு, ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸில் ஒரு படம் இயக்குவதற்கான வாய்ப்பு, இயக்குநர்கள் ஒருவராக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வருடங்களில் இன்னும் இது அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நைஸ், தேங்க்ஸ் டு இந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கிறதுனாலையும் அண்ட் இதை ரொம்ப என்கரேஜிங்காக பார்க்குறதுனாலையும் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களும் ராஜேஷ் சாரும் இன்னைக்கு இங்கே இல்லை, இருந்தாலும் திரு ராம் அவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ ஜூரிஸ், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் அஸ் இன் ஆல் தி வே. 2012 நம்பிக்கை அளித்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்லாம் பார்த்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய சில பேரே கூட சிறந்த நடிகருக்கான விருதை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மக்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படும். இன்னமும் பல பேரோடு அடுத்த வாரம் பேச போகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். க்ளோஸ் அப் 7th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ். விஜய் அவார்ட்ஸ் இந்த வருஷம் இந்த 7th இயர் அதில் வந்து பல யூனிக் விஷயங்கள் இருக்குது. அது இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் என்னவென்றால், மே 1ஆம் தேதி மக்களாக இது வரைக்கும் வந்து பஸ்ஸு போச்சு, இப்போ பஸ்ஸு போல் இப்போ எல்லாமே டிஜிட்டைஸ் ஆன இந்த காலகட்டத்திலே உட்கார்ந்த இடத்திலே இருந்து கொண்டு எப்படி எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் நம்ம எலெக்ஷன் ஓட்டு போடுற மாதிரி மே 1 அன்னைக்கு தமிழ்நாட்டு புலம்பெயர்ந்த தமிழில் யாராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் இந்த மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ, மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின், மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம், மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர் இதெல்லாம் வந்து ஓட்டு போட போகிறாங்கிறது அது வந்து ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் இஸ் நெவர் ஹேப்பன் பிஃபோர். voting by the public on a single day through digital means அப்படிங்கிறது. அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து மே டேங்கிறது லீவு, லேபர் டே, அன்றைக்கி யாரும் வேலை செய்யக்கூடாது. மே டே அன்றைக்கி லீவ் விட்டது காரணம் என்னவென்றால், எனக்கு தெரிந்தவரை உலகளாவிலேயே ஏன் விட்டாங்கன்னா அன்றைக்கி விஜய் அவார்ட்ஸுடைய பெஸ்ட்டு மோஸ்ட் ஃபேவரட் கேட்டகரி மக்கள் ஓட்டு போடணுங்கிறதுக்காகவே May 1st has been declared a holiday by entire governments of all the nations around the world.